நமக்கு ஒரு சோதனை காலம் உண்டு. அந்த சோதனை காலத்துக்குள் நம்முடைய விசுவாசத்தை புடமிடுவதற்காக நாம் அவரை விட்டு மாறுகிறோமா, இல்லை இந்த சோதனைக்குள்ளாடி வரும்போதும் தேவனைத்தான் இறுக பற்றி கொண்டிருக்கிறோமா என்பதை அறிவதற்காக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு வனாந்தரம் காணப்படும். அந்த வனாந்தரத்தில் ஒரு சோதனை காணப்படும். நாம் அந்த சோதனையை ஜெயிக்க வேண்டும். நாம் அந்த சோதனையை ஜெயித்து முன்னேறும் போதுதான் ஆண்டவர் நம்மை பொன்னாக விளங்க செய்வார். நம்முடைய கால்களை அவர் அடிகளை பின்பற்றி நடந்து செல்ல வேண்டும். அவரை ஒரு அடிச்சுவடாய் வைத்து அவருடைய பாதத்தை பார்த்து நடந்து போகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அவரின் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நாம் பின்வாங்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அநேக கற்பனைகளை தந்திருக்கிறார், அநேக வார்த்தைகளை தந்திருக்கிறார், அவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்திருக்கிறார். இந்த ஆலோசனைகளை விட்டு, அவருடைய கற்பனைகளை விட்டு, அவருடைய வழிகளை விட்டு நாம் பின்வாங்கி போகக்கூடாது.